நிஃப்டி இந்த மந்த்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்குறாங்க கரெக்டாக. இந்த டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி 25,430 வரைக்கும் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் கொடுக்கலாம். அப்போது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ரேஞ்சில் இருந்து இன்னும் ஒரு 250 பாயிண்ட் நிஃப்டி ட்ராப் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஆனால் இந்த ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் கொடுத்துட மாட்டாங்க. மைட் பி அகெயின் ஒரு கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு மறுபடியும் கீழே வரலாம், வாட் எவர். பட் இந்த டவுன் ட்ரெண்டை பார்த்து நான் பயப்படுறேன், மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்க ரொம்ப பயமாக இருக்குது அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் நம்ப மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுலேயும் மாற்றி மாற்றி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நான் வந்து மார்க்கெட் வந்து பியரிஷாக இருக்குது அப்படின்னா நான் ரொம்ப பயப்படுவேன். மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதே ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் ஜஸ்ட் ஃபார் சேக் வேணும்னா நீங்கள் வெளியே ஒரு பொய்யா வேணும்னு சொல்லிக்கலாமே தவிர உண்மையாகவே கரெக்டாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் டிக்ரீஸ் ஆகும்போது சந்தோஷப்படக்கூடிய முதல் ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ டிக்ரீஸிங் ட்ரெண்டில் தான் மோஸ்ட்லி இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸை பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிட்டு பண்ணுறவங்க ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறத வந்து மேக் பண்ணுவாங்க இன்க்ரீஸிங் ட்ரெண்டை காட்டிலும். ஓகேவா? ஸோ இப்போ மார்க்கெட் நம்மளுக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து ஒரு 250 ருபீஸ் 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த மந்தில் டிக்ரீஸ் ஆகலாம். அண்ட் இந்த இயர் அப்படின்ட்டு ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது மைட் பி இந்த 24,730 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து இருக்கலாம். ஓகேவா? அப்போ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற லெவலில் இருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ட்ராப் கொடுத்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த இயரில் ஒரு ரேலி அப்படிங்கிறத நம்மளுக்கு கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ வாட் எவர், மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டுருக்குறாங்க. அதுக்காக ஒரே நாளில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த மார்க்கெட்டோடைய கிராஷ் அப்படிங்கிறது நடந்து உங்களுக்கு ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் வந்துடாது. இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கிறது குட். புட் ஆப்ஷன் சைடில் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பையராக ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணலாம். பட் இந்த ரிஸ்க்னால நான் பயந்து ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ராடே ட்ரேடர் கூட இருக்க மாட்டாங்க. ஸோ நியூஸ் பேஸ்டு அவங்க உங்களுக்கு ஒரு பயத்தை காட்டுறாங்களோ இல்லையோ, நீங்களும் பயப்படுற மாதிரி அப்பப்போ நடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் ஒழுங்காக அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது வரும்.